ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் ஃபைலில் இருக்கிற லீகல் ரீசனிங் கொஷின்ஸோட அனலைசிஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி கொஷின் பேப்பர் அனலைசிஸ். ஸோ பேசேஜ் 1 வந்து மெயினாக வந்து எந்த ஆக்ட் பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872. அதில் வந்து 2 மெயின் செக்ஷனை பற்றி பேசியிருக்காங்க. என்னது? செக்ஷன் 176 அண்ட் செக்ஷன் 177 பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தி பேசேஜ் சர்டைன் பிளெட்ஜ்னா வந்து என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி பார்த்துக்கலாம். இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 148லேருந்து செக்ஷன் 181 வரைக்கும் பேல்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வந்து பிளெட்ஜ் வந்து பேல்மெண்ட் கீழே தான் வந்து வருது. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் தி வெரைட்டி ஆஃப் பேல்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பிளெட்ஜ்னா என்னது? அடமானம். அடமானம் வந்து செக்ஷன் 172ல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். பிளெட்ஜ் வந்து பிளெட்ஜ் இஸ் அ கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிளெட்ஜ் இஸ் அ கான்ட்ராக்ட் வேர் எ பர்சன் deposits an article or goods with a lender of money has security for the payment of their loan or performance of a promise. Pledge-na வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா pledge is a contract where a person deposits an article or goods with a lender of money has security for the payment of the loan or performance of promise ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதுன்னு சொல்லிட்டு பிளெட்ஜ்னா என்னது? பிளெட்ஜ்னா வந்து அடமானம் வச்சு பணத்தை வாங்குறது, அதுதான் வந்து பிளெட்ஜ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து ரெண்டு பேரை வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க, பானர் அண்ட் பாணின்னு சொல்லிட்டு. பானர்னா யார்? கடனை வந்து யார் வந்து வாங்குறாங்களோ அவங்கள வந்து பானராகவும், கடன் வந்து யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க வந்து பாணியாகவும் சொல்கிறாங்க. அந்த இது ஆர்டிக்கல் இல்லாட்டி கூட்ஸ் எதோ வந்து பிளெட்ஜ் பண்ணுறாங்களோ அந்த பொருளுக்கு பேர் வந்து பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ செக்ஷன் 172லேருந்து 181 வரைக்கும் பிளெட்ஜ் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பேசேஜை பற்றி பார்த்துக்கலாம். பேசேஜ் செக்ஷன் 176 of Indian Contracts Act 1872 requires that the pawnee may sell the thing pledged on giving the pawner a reasonable notice of sale. இதில் வந்து 176 வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து பானர்னா யார்? கடன் வந்து வாங்கினவர் ஒரு திங்கை வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்கானா பாணி வந்து அதை வந்து செல் பண்ண முடியும். எப்போ வந்து செல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் நோட்டீஸ் பிஃபோர் தி சேல் வந்து கொடுக்கணும். பாணி வந்து பானாருக்கு வந்து இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செக்ஷன் 176 கீழே. It does not prescribe any fixed form of notice or specify any fixed period of notice. இந்த செக்ஷனுக்கு கீழே வந்து இந்த ஃபிக்ஸட் ஃபார்ம் தான் இருக்கணும், இல்லாட்டி வந்து எக்ஸாக்ட் ஃபார்மேட் இல்லாட்டி வந்து எக்ஸாக்ட் நோட்டீஸில் தான் நோட்டீஸ் மூலியமாக தான் நோட்டீஸ் வந்து பாணி வந்து பானாருக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணலை. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃபில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, object and the purpose of giving notice is to make the pawner know about the pawnee's intent to sell the pawn and give him an opportunity to exercise his statutory rights of redemption, which as per section 177 can be exercised till the date of actual sale. இந்த பேராகிராஃபில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் பர்பஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அந்த நோட்டீஸ் கொடுக்குற மெயின் பர்பஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பானாருக்கு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் இருக்குது. என்ன ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ரிடம்ஷன். அது வந்து செக்ஷன் 177 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரைட் டு ரிடம்ஷன்னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரைட் டு ரிடம்ஷன் வந்து எதுவும் இல்லை. சப்போஸ் வந்து பானார் வந்து ஒரு திங்கை வந்து பிளெட்ஜ் பண்ணி பாணிக்கிட்டேருந்து கடன் வாங்கி இருந்தார்னா அந்த கடனை வந்து திருப்பி பே பண்ணிவிட்டு அந்த ஆர்டிக்கலை வந்து திருப்பியும் வந்து ரிடம் பண்ணுறது தான் வந்து ரைட் டு ரிடம்ஷன்னு சொல்லிட்டு செக்ஷன் 177 வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ரைட் டு ரிடம்ஷன் வந்து எப்போ வரைக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பானாருக்கு டில் தி ஆக்சுவல் சேல். ஆக்சுவல் சேல்னால் அந்த இது பொருள் வந்து பாணி வந்து விற்கிற வரைக்கும் அந்த ரைட்ஸ் வந்து பானாருக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷனில். Next, whether or not a notice was given and the period of notice was reasonable would depend upon the facts of the cases.
நோட்டீஸும் அந்த பீரியட் ஆஃப் நோட்டீஸும் அந்த ஃபார்மேட் ஆஃப் நோட்டீஸும் ஃபேக்ட் ஆஃப் த கேசஸில் தான் வந்து டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. The pawnor can communicate his willingness and desire to the pawnee that the pledged goods may be sold. pawnor வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். என்ன கம்யூனிகேட் பண்ணலான்னா வந்து pledged goods இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணலாம். அந்த கேஸில் பாணி வந்து செக்ஷன் 176 ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் வயலேட் ஆகாத மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து however a pawnee unless he also agrees cannot be compelled by pawnor to sell the pledged goods. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாணி வந்து அக்ரி பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமலையும் இருக்கலாம். ஆனால் வந்து பானார் வந்து அந்த பிளெஜ்டு கூட்ஸை வந்து செல் பண்ண சொல்லி பாணியை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பேசேஜில். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செவரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் செக்ஷன் 177 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் விச் கன்ஃபர்ஸ் ஆன் தி டிஃபால்ட்டிங் pawnor the right to redeem the pledged goods till the actual sale does not support pawn itself to sale. சப்போஸ் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா பானார் வந்து இது கூட்ஸ் வந்து இது டெப்த்தை வந்து ரீபே பண்ண முடியலன்னா அந்த பட்சத்தில் அந்த ரைட் டு ரிடீம் ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட்ஸ் விச் வாஸ் கன்ஃபர்ட் ஒன்லி அப்பான் பானார் அது வந்து சீஸ் ஆகிடும். பட் வந்து அது வந்து இட் டசன்ட் மீன்ஸ் பாணி கடன் வாங்கினார் இல்லையா, அவர் தனக்குத்தானே அந்த பொருளை வந்து சேல் பண்ணி அவர்கிட்டே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலை. செக்ஷன் 177 சேல் டு செல்ஃப் would in terms of judgment in மடோலால் சிந்துஸ் கேஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பானார் வந்து மிஸ்லீட் ஆயிருக்காரு பாணி மூலியமாக. என்னன்னு சொல்லிட்டு மிஸ்லீட் ஆயிருக்காருன்னா, சின்ஸ் வந்து அவர் வந்து டிஃபால்ட் பண்ணியிருக்காரு, டெப்த் வந்து பே பண்ணாமல் டிஃபால்ட் பண்ணதால அந்த ரைட் டு ரிடம்ஷன் வந்து சீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாணி வந்து பானாரை வந்து மிஸ்லீட் பண்ணியிருந்தா பானார் மே பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி வேல்யூ ஆஃப் தி ஐட்டம் டியூ டு திஸ் மிஸ்லீடிங் ரெப்ரசன்டேஷன். அந்த டைமில் வந்து பாணி தான் வந்து ஹெல்த் ரெஸ்பான்சிபிளாக ஆவார். அந்த ஐட்டம் அந்த வேல்யூபிள் ஐட்டம்க்கு அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸில். பானார்ஸ் ரைட் வந்து எப்போ வரைக்கும் வந்து இன்டாக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டில் அந்த பிளெஜ்டு ஐட்டம் வந்து அவுட்சைடருக்கு சேல் பண்ணுற வரைக்கும் அந்த ரைட் டு ரிடீம்ன்ற ஒரு ரைட் வந்து பானாருக்கு வந்து இன்டாக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி கொஷின்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இதில் வந்து என்னென்ன பேசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஹேஷ்பே லென்ஸ் ₹20,000 to White against the security of jewelry deposited by White with him, that is hashpay. This bailment of jewelry is a pledge has security for lending the money. From the given situation, which of the following statement is true சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொஷனில் ஒயிட்ன்றவர் ஜுவல்லரியை வந்து செக்யூரிட்டியாக டெபாசிட் பண்ணியிருக்காரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்பே கிட்ட. ஸோ தட் ஹேஷ்பே வந்து 20,000 வந்து ஒயிட்க்கு வந்து மணி வந்து கொடுத்துருக்காரு பை த வே ஆஃப் பிளெட்ஜ். இந்த சிச்சுவேஷனை வந்து பிளெட்ஜுன்னு வந்து சொல்கிறாங்க அண்டர் இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். இந்த சிச்சுவேஷனில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து நம்ம வந்து ட்ரூவாக இல்லாட்டி ஃபால்ஸான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஒயிட் வந்து இந்த சிச்சுவேஷனில் இந்த கொஷனில் ஒயிட்டை வந்து பாணி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்பே இஸ் த பானார். ஸோ வந்து பாணின்னா யார் அண்ட் பானார்னா யார்? பானார்னா ஒன் ஹூ லென்ஸ் தி மணி. யார் வந்து கடன் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து பானார். அண்ட் யார் வந்து கடன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து பாணி. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் இஸ் ட்ரூவா, இல்லாட்டி வந்து செகண்ட் ஒன் தான் ட்ரூவா, இல்லை வந்து போத் 1 and 2 ஆர் ட்ரூவா, இல்லை வந்து நெய்தர் 1 நாட் 2 ஆர் ட்ரூவான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த கொஷனில் டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். வை? பிகாஸ்
வை பிகாஸ் கடன் வந்து வாங்குவர் தான் வந்து யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து பானர், கடன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து பாணி. ஸோ வந்து இங்கே வந்து ஒயிட் தான் வந்து ஜுவல்லரியை வந்து செக்யூரிட்டியாக டெபாசிட் பண்ணியிருக்காரு கடன் வாங்குறதுக்காக. ஸோ வந்து இங்கே வந்து ஒயிட் தான் வந்து பானார் அண்ட் ஹேஷ்பே தான் வந்து பாணி. அவர் தான் வந்து கடனை வந்து 20,000 வந்து கடன் கொடுத்துருக்காரு. ஸோ ஹேஷ்பே இஸ் தி பாணின்னு பாணி. ஸோ வந்து D is the correct option, that is neither one nor one or true. One first statement to second statement to it's not true ன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ move on to the second question. Hasbay lent 20,000 to White against the security of jewelry deposited by White with him, that is Hasbay. ஹேஷ்பே வந்து 20,000 வந்து ஒயிட்க்கு வந்து கடனாக கொடுத்துருக்காரு. அகெயின்ஸ்ட் எதுக்கு கடனாக கொடுத்துருக்காருன்னா செக்யூரிட்டி ஆஃப் ஜுவல்லரியை வந்து செக்யூரிட்டியாக டெபாசிட் பண்ணிவிட்டு ஹேஷ்பே வந்து 20,000 ஒயிட்க்கு வந்து கடனாக கொடுத்துருக்காரு. இதை வந்து பிளெட்ஜுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹேஷ்பே வாண்டட் டு சேல் தி ஜுவல்லரி ஆன் டிஃபால்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் அமௌண்ட் லெண்ட். ஒயிட் வந்து டெப்த் வந்து ரீபே பண்ணலை ஹேஷ்பேக்கு. ஸோ வந்து ஹேஷ்பே வந்து என்ன யோசிக்கிறான்னா இது ஜுவல்ஸை வந்து சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ ஹீ கேவ் அண்ட் 2 day notice to White and sold the jewelry. ஸோ வந்து அவர் என்ன பண்ணார், ஹேஷ்பே என்ன பண்ணார், 2 days நோட்டீஸ் வந்து ஒயிட்டுக்கு வந்து கொடுத்து ஜுவல்லரியை வந்து சேல் பண்ணிட்டாரு. ஆஸ் பர் செக்ஷன் 176 இஸ் த சேல் ஆஃப் த திங் pledged value. As per 176க்கு கீழே அந்த சேல் ஆஃப் கூட்ஸ் வந்து வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து எஸ் ஹேஸ் தி செக்ஷன் does not provide any fixed form of notice. இல்லை பியா has the section does not provide for any period of notice. சி வந்து பார்த்தீங்கன்னா no has a 2 day notice is not an reasonable notice for the sale. or டியா டி வந்து போத் ஏ ஆர் பின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து இதில் வந்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ ஹேஸ் 2 day notice is not a reasonable notice for the sale. as per section 176 of பேசேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா pledge on given pawnee may sell the thing pledged on a given தி pawnor reasonable notice of sale. ரீசனபிள் நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம், பட் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இல்லாட்டி ப்ரிஸ்கிரைப்டு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ வந்து இந்த கொஷனில் வந்து சி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். வாட் இஸ் தட்? நோ ஹேஸ் 2 days notice is not an reasonable notice for the sale. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். White challenges the sale of pledged jewelry on 2 days notice. ஒயிட் வந்து என்ன பண்ணுறாரு, 2 days நோட்டீஸ் வந்து கொடுத்து ஹேஷ்பே வந்து இது வந்து சேல் பண்ணிட்டார் இல்லையா, ஜுவல்ஸை வந்து சேல் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணுறாரு கோர்ட்டில். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் ஒயிட்ஸ் கிளைம் அகெயின்ஸ்ட் ஹேஸ்பேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆர்குமெண்ட் வந்து ஒயிட்டோட கிளைமுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா he did not know about the whites intent to sell the pledged jewelry. B வந்து he did not get an opportunity to exercise his statutory right of redemption. White C வந்து பார்த்தீங்கன்னா white as per section 177 cannot sell the goods till the actual date of actual sale. D வந்து பார்த்தீங்கன்னா none of the above. ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா B. He did not get an opportunity to exercise his statutory right of redemption. தட் இஸ் பானாருக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்டர் இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு ரிடம்ஷன். ரைட் டு ரிடம்ஷன்னா என்னது? டு ரிட்டர்ன் பேக் தி பிளெஜ்டு ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தி பாணி. தட் இஸ் அவங்க வந்து டெப்த்தை வந்து பே பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து அவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ரைட்ஸ் வந்து பானாருக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து அந்த ரைட் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்படவில்லை. ஸோ வந்து இந்த கொஷனுக்கு வந்து ஆப்டான ஆன்சர் வந்து he did not get an opportunity to exercise his statutory right of redemption. நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். has a continuation of question number 1. கொஷின் நம்பர் 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹேஷ்பே வந்து 20,000 வந்து ஒயிட்டுக்கு வந்து கடன் வந்து கொடுத்துருக்காங்க.
எதுக்கு கடனாக கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து ஒரு ஜுவல்லரியை வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக ஹேஷ்பே கிட்ட கொடுத்து அந்த 20,000 வந்து ஹேஷ்பே வந்து கடனாக வந்து கொடுத்துருக்காரு ஒயிட்க்கு. ஸோ வந்து அந்த சிச்சுவேஷனில் இஃப் ஒயிட் ஹேட் ஆஸ்ட் ஹேஷ்பே டு செல் தி பிளெஜ்டு ஜுவல்லரி, ஸோ அந்த சிச்சுவேஷனை ஒயிட் வந்து பானார் வந்து பாணி, ஹேஷ்பே வந்து பாணிங்க, பாணி கிட்ட அந்த பிளெஜ்டு ஜுவல்லரி இருக்கு இல்லையா, சேல் பண்ண சொல்கிறாரு. இந்த சிச்சுவேஷனில் would a reasonable notice under section 176 be still required? section 176 கீழே reasonable notice வந்து பாணி வந்து பானாருக்கு வந்து தட் இஸ் ஹேஷ்பே வந்து ஒயிட்க்கு வந்து கொடுக்கறது அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த கொஷனில். ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நோ ஹேஸ் த ரெக்வஸ்ட் டு சேல் இஸ் மேட் பை ஒயிட், therefore section 177 will not be violated here. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்க, ரெக்வஸ்ட் வந்து ஒயிட் தான் வந்து தட் இஸ் பானர் தான் வந்து மேட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து செக்ஷன் 177 வந்து இஸ் நாட் வயலேட்டட்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எஸ் ஹேஸ் தி செக்ஷன் 176 required ஹேஷ்பே டு கிவ் ரீசனபிள் நோட்டீஸ் டு ஒயிட் பிஃபோர் செல்லிங் தி பிளெஜ்டு ஜுவல்லரி. பி வந்து என்னது, எஸ் செக்ஷன் 176 கீழே வந்து ஹேஷ்பே வந்து ரீசனபிள் நோட்டீஸ் வந்து ஒயிட்க்கு வந்து பிஃபோர் செல்லிங் தி பிளெஜ்டு குட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து சி ஆப்ஷன் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஹேஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் டு கம்யூனிகேட் தி இன்டென்ட் and give an opportunity to exercise the right of redemption, which will not hold true if the pawnee requires for such a sale. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட், ஸோ நம்ம பேசேஜ்லேயே பார்த்தோம், மெயின் பர்பஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 177 தட் இஸ் ரைட் டு ரிடம்ஷன் வந்து என்ன சொல்கிறது, கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து மெயின் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசேஜில் பார்த்துருப்போம். ஸோ வந்து the object வந்து just to communicate and give an opportunity, பானாருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். என்ன எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அந்த கடனை வந்து பே பண்ணி அந்த பொருளை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ரைட் டு ரிடம்ஷன் வந்து ரைட் டு ரிடம்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு இன்டென்ஷன். ஸோ வந்து which will not hold true if the pawnee requests for such a sale. இதில் வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. இங்கே வந்து பாணின்னு சொல்லிட்டு வராது, பானார்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ விச் வில் நாட் ஹோல்ட் ட்ரூ இஃப் தி பானார் ரெக்வஸ்ட் ஃபார் தி சச் சேல். ஸோ அண்ட் தென் வந்து டி ஆப்ஷன் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் சி ஆர் ட்ரூன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த கொஷனில் எது கரெக்டான ஆன்சருன்னு பார்த்தீங்கன்னா சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் வந்து நோட்டீஸ் வந்து ரீசனபிள் நோட்டீஸ் வந்து ரெக்வயர்ட் கிடையாது. ஏன்னா வந்து ஒயிட் வந்து ஹேஷ்பேக்கு வந்து பிளெஜ்டு ஜுவல்லரிஸை வந்து செல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு டைரெக்டாக தான் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து செக்ஷன் 176 வந்து இதுக்கு வந்து ரெக்வயர்ட் கிடையாது இந்த கொஷனுக்கு. மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஷின், தட் இஸ் 5th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஷின் இருக்கு இல்லையா, கொஷின் நம்பர் 59, தட் இஸ் ப்ரீவியஸ் கொஷின். 4th கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடரிங் தட் டிஸ்பைட் White's request, ஹேஷ்பே refuses to sell the pledged jewelry, decide. ப்ரீவியஸ் கொஷனில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஒயிட் வந்து ஹேஷ்பேக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. என்னன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளெஜ்டு ஜுவல்லரிஸை வந்து செல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த கொஷின். என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அந்த ஒயிட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஹேஷ்பே வந்து தட் இஸ் ஹேஷ்பே வந்து இந்த இடத்துல வந்து பாணி வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அந்த பிளெஜ்டு ஜுவல்லரிஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து அதை வந்து டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த கொஷனில். ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் டிபெண்ட் ஆன் அதர் ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் அண்ட் த கிவன் ஃபேக்ட் ஆர் நாட் எனஃப் டு டிசைட். பி வந்து it is the White's right to communicate his willingness that the pledged goods be sold. C option வந்து once a request is made by White, Hashbay has to adhere to it as per section 176 of the Indian Contracts Act. Option D வந்து பார்த்தீங்கன்னா, Hashbay cannot be forced to sell the pledged goods. As per the passage, நம்மளுக்கு வந்து எது வந்து கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, Hashbay cannot be forced to sell the pledged goods.
ஈவன் தோ ஒயிட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலும் பிளெட்ஜ் டு ஹேஷ்பேக்கை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாலும் செல் பண்ணிடுங்க, பிளெட்ஜ் டு கூட்ஸை வந்து செல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே ஹேஷ்பே வந்து ஒயிட் வந்து ஹேஷ்பேவை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும், கூட்ஸை வந்து செல் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஹேஷ்பே கேன் நாட் பி ஃபோர்ஸ் டு செல் தி பிளெட்ஜ் டு கூட்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் பேசேஜ். ஸோ இந்த பேசேஜில் வந்து எது பற்றி வந்து பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி, செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி அண்ட் தென் வந்து செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் பற்றி இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டடாக பேசியிருக்காங்க. செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி வந்து என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பற்றி பேசுது. மெயின்டெனன்ஸ்னால் என்னது? ஜீவனாம்சம். ஜீவனாம்சம் வந்து யாரெல்லாம் பெறலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பெறலாம், அண்ட் தென் வந்து ஒய்ஃப் அவங்களோட குழந்தைங்க வந்து பெறலாம், அண்ட் தென் வந்து அவங்களோட பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வந்து ஜீவனாம்சம் வந்து பெறலாம். அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி கீழே இவங்க 3 பேரும் வந்து தே ஆர் எலிஜிபிள் டு கெட் தி மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி. சப்போஸ் ஒய்ஃப், சில்ட்ரன், அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், மனைவி, குழந்தைகள் அண்ட் தென் பெற்றோர்கள் வந்து யாரெல்லாம் அவங்களால வந்து செல்ஃப் சப்போர்ட் பண்ண முடியலையோ, தட் இஸ் ஃபண்டமெண்டல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அவங்களால வந்து டே டு டே தேவையானதை வந்து பூர்த்தி பண்ண முடியலையோ அவங்கெல்லாம் வந்து செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி கீழே மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விடோஸ் ரைட்ஸ் பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. விடோஸும் வந்து தே ஆர் எலிஜிபிள் டு கெட் தி maintenance Jeevanamsam under section 125 of CRPC. So moving on to the passage. So the Patna High Court has clarified that a daughter-in-law is not entitled to claim maintenance from her father-in-law under section 125 of Code of Criminal Procedure. என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில்? பாட்னா ஹைகோர்ட் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருமகள் வந்து மாமனாரிடம் மெயின்டெனன்ஸ் தட் இஸ் ஜீவனாம்சம் வந்து பெற முடியாது அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்டிஸ் சுனில் தத்தா மிஸ்ரா ஃபர்தர் ஹெல்ட் தட் அ ஃபேமிலி கோர்ட் could not invoke section 125 of CRPC to grant interim maintenance while deciding an application for maintenance under section 19 of Hindu Adoption and Maintenance Act. சுனில் தத்தா மிஸ்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலி கோர்ட் வந்து செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசியை வந்து இன்வோக் பண்ண முடியாது. இன்வோக்னா வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. அதை 125 ஆஃப் சிஆர்பிசி அப்ளிகேஷனை வந்து இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனாக வந்து போட முடியாது. ஏன் போட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே ஒரு கேஸ் வந்து இருந்துச்சுன்னா அது அந்த கேஸ் வந்து நடக்கும்போதே 125க்கு கீழே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சுனில் தத்தா மிஸ்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கோர்ட் செட் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி டீல்ஸ் வித் an order of maintenance of wife, children and parents. செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி வந்து ஜீவனாம்சம் யாருக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிற ஒய்ஃப், சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட ஜீவனாம்சம் பற்றி தான் வந்து பேசுதுன்னு சொல்லியிருக்காங்க. தி டாட்டர் இன் லா cannot claim maintenance under section 125 of CRPC, but she can claim the same under section 19 of Hindu Adoption and Maintenance Act. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டாட்டர் இன் லா வந்து ஜீவனாம்சம் வந்து செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி கீழே வந்து கிளைம் பண்ண முடியாது. ஆனால் வந்து செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே வந்து கிளைம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. த ப்ரொவிஷன் ஆஃப் தி செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 கேன் நாட் பி அப்ளைடு. சப்போஸ் வந்து செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே ஒரு அப்ளிகேஷன் போடும்போது செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்டிஸ்
ஜஸ்டிஸ் சுனில் தத்தா மிஸ்ரா வந்து அவரோட பாட்னா ஹைகோர்ட்டில் வந்து அப்ளிகேஷனில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பேசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி கோர்ட் அப்சர்வ்ட் that the object of section 19 is to enable a widow daughter-in-law to claim maintenance from her father-in-law only where she is unable to maintain herself out of her own property or from estate of her husband, father, mother, son or daughter. இந்த பேசேஜில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் செக்ஷன் 19 வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டாட்டர் இன்லா வந்து ஃபாதர் இன்லா கிட்டேருந்து ஜீவனாம்சம் பெற முடியும். எப்போ பெற முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வென் எப்போலாம் அவங்களால வந்து டே டு டே அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னா, சப்போஸ் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி, ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி, மதரோட ப்ராப்பர்ட்டி, சன்னோ டாட்டரோட ப்ராப்பர்ட்டி மூலியமாக அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியல, டே டு டே லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியலன்னா, அந்த பட்சத்தில் டாட்டர் இன்லா வந்து ஃபாதர் இன்லாவோட ப்ராப்பர்ட்டிலேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து கேட்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து செக்ஷன் 19ஓட மெயின் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பேசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் that father-in-law shall be under no obligation to maintain his daughter-in-law except in the case where there is some ancestral property in his possession from which the daughter-in-law has not obtained any share. இந்த பேசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாதர்-இன்லா வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் கிடையாது, டாட்டர் இன்லா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அதுக்கு வந்து சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து அந்த ஃபாதர் இன்லா கிட்ட வந்து ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியில் டாட்டர் இன்லா வந்து கிளைம் பண்ணாத ஏதாச்சும் ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா, அந்த டைமில் ஃபாதர் இன்லா வந்து டாட்டர் இன்லாவுக்கு இது ஷேர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பேசேஜில். நெக்ஸ்ட் பேசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி ஆப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபாதர் இன் லா ஷால் நாட் பி என்ஃபோர்ஸ்ட் if he has no means to maintain his daughter-in-law from any coparcenary property in his possession, out of which the daughter-in-law has not obtained any shares, and any such obligation ceases on the remarriage of the daughter-in-law. அதுதான் இதில் வந்து இந்த பேசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் வந்து ஃபாதர் இன்லாவோட ஆப்ளிகேஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டாட்டர் இன்லா வந்து மெயின்டெனன்ஸே வந்து வாங்கலை, என்ன சொல்கிறது, ஹஸ்பண்டோட ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுலேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து வாங்கலை. ஒன்ஸ் வந்து அவங்க வந்து டாட்டர் இன்லா வந்து ரீமேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரைட்ஸும் வந்து சீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. It is settled law that a court empowered to grant a substantive relief is competent to award it on an interim basis as well, even though there is no express provision in the statute to grant it, the court added. கோர்ட் வந்து ஃபர்தராக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, states that the family court cannot sue Section 125 of Cr.P.C to grant temporary maintenance while handling the case under Section 19 of the Hindu Adoption and Maintenance Act. Therefore, the court allowed the civil revision and annulled the order made by the family court regarding the maintenance application. ஸோ வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி வந்து சிஆர்பிசியிலேருந்து இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது டாட்டர் இன்லாவனால். சப்போஸ் வந்து செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசியை வந்து அப்ளை பண்ணி இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸை வந்து பெற முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பேஸ்ட் ஆன் திஸ் பேசேஜ் நம்ம இப்போ வந்து கொஷின்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Gulabo, a widowed daughter-in-law, had filed a maintenance application under Section 19 of Hindu Adoption and Maintenance Act in the court of Principal Judge, Family Court, Khagaria. Through that application, she claimed maintenance from her father-in-law. Subsequently, in the same proceeding, she moved an application for grant of interim maintenance.
இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குலாபு வந்து ஒரு விடோ. அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் அப்ளிகேஷன் வந்து அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே ஃபேமிலி கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனில் வந்து என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா வந்து மெயின்டெனன்ஸ் ஷி கிளைம்டு. அவங்க வந்து யார்கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் இன் லா கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்லி இந்த அதே ப்ரொசீடிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னொரு அப்ளிகேஷனும் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. டு கிராண்ட் என்ன சொல்கிறேன் இன்ட்ரீம் ரிலீஃப்காக, இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க வந்து இன்னொரு அப்ளிகேஷனும் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த சினாரியோ டிசைட் பண்ண சொல்லிட்டு கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, த ஃபேமிலி கோர்ட் கேன் அலோ தி அப்ளிகேஷன் அண்ட் கிராண்ட் ஹர் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசியா. பேஸ்ட் ஆன் நம்ம வந்து மேலே பார்த்த பேசேஜை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த பேசேஜ் தான் நம்ம இப்போ வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட் வந்து அப்ளிகேஷனை வந்து கிராண்ட் அலோ தி அப்ளிகேஷன் அந்த செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி இருக்கு இல்லையா. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து அலோ பண்ணி மெயின்டெனன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கோர்ட் கேன் அலோ தி அப்ளிகேஷன் அண்ட் கிராண்ட் ஹர் மெயின்டெனன்ஸ் பட் நாட் அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி. ஃபேமிலி கோர்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணலாம், மெயின்டெனன்ஸும் கிராண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசிக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கோர்ட் கேன் அலோவ் தி அப்ளிகேஷன் and grant her maintenance under section 19 of Hindu Adoption and Maintenance Act 1956. ஃபேமிலி கோர்ட் வந்து அப்ளிகேஷனும் மெயின்டெனன்ஸையும் வந்து அலோவ் பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. அண்ட் டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போத் பி ஆர் சி. இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட். தட் இஸ் போத் பி அண்ட் சி. தட் இஸ் ஃபேமிலி கோர்ட் கேன் அலோவ் அப்ளிகேஷன் குலாபோட அப்ளிகேஷன் வந்து அலோவ் பண்ணலாம் அண்ட் வந்து மெயின்டெனன்ஸும் வந்து கிராண்ட் பண்ணலாம். பட் வந்து செக்ஷன் 125 கீழே இல்லை. தட் இஸ் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். அதுதான் வந்து இது ஆப்ஷன் சி வந்து சொல்லியிருக்காங்க. Family court can allow the application and grant her maintenance under section 19 of Hindu Adoption and Maintenance Act 1956. Moving on to next question. In the above instance, considering that family court allowed the application and granted her maintenance, however, by invoking section 125 of CRPC, which of the following arguments can be used to challenge the decision of the family court of allowing the application to grant interim maintenance under section 125 of சிஆர்பிசின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த கீழே கொடுத்துருக்குற 2 இன்ஸ்டன்ஸை வச்சு ஃபேமிலி கோர்ட்டோட டெசிஷனை வந்து எப்படி வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட் வந்து செக்ஷன் 125 வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இட் இஸ் நாட் வேலிடுன்னு வந்து சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு லா. வை இட் இஸ் நாட் வேலிடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் அக்கார்டிங் டு செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் வந்து செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கோர்ட் ஷுட் ஹாவ் அப்ரிஷியேட்டட் தட் வென் தேர் வாஸ் நோ பெட்டிஷன் பெண்டிங் அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி த ப்ரொவிஷன் குட் நாட் ஹாவ் பீன் இன்வோக் டு கிராண்ட் இன்ட்ரீம் மெயின்டெனன்ஸ். அதுதான் வந்து சப்போஸ் வந்து ஒரு கேஸ் வந்து விடோ வந்து ஃபைல் பண்ணி இருந்தாங்கன்னா ஷி கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஒன்லி இன் ஒன் இன்ஸ்டன்ஸ் நாட் இன் அனதர்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் செக்ஷன் 125 வந்து இன்வோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த 2 சர்க்கம்ஸ்டன்சஸ் கீழேயும் ஃபேமிலி கோர்ட்டோட டெசிஷனை வந்து சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கொஷினில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கரெக்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி போத் 1 and 2. நெக்ஸ்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா which of the following arguments would not be legally sound as per the passage given above to challenge Gulabo's application of maintenance under section 19 of
ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. இந்த பேசேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஆர்குமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து லீகலாக வந்து லீகாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீகாலிட்டி இல்லை அண்டர் குலாபுஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. இந்த கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து லீகலாக பைண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மூவிங் ஆன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து தட் குலாபோ இஸ் ஏபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப் அண்ட் டஸ் நாட் நீட் எனி சப்போர்ட் ஃப்ரம் ஹர் ஃபாதர் இன் லாஸ் ப்ராப்பர்ட்டி. That Gulabo will not be able to maintain herself if she draws from her husband's property and not hers alone. Option C வந்து பார்த்தீங்கன்னா, Gulabo has mean to sustain and maintain herself in the face of her son's property and not for her own. D, ஆப்ஷன் டி வந்து none of the above. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, Gulabo is able to maintain, அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியுது அண்ட் டஸ் நாட் நீட் எனி சப்போர்ட் ஆஃப் ஃபாதர் இன் லா ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குலாபு வந்து அவங்க வந்து தனக்கு தானே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வந்து அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஃபாதர் இன்லா கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குலாபு வில் ஒன்லி பி ஏபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப், அவங்க வந்து அவங்களால வந்து எப்போ மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்கன்னா, இஃப் ஷி ட்ராஸ் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் நாட் ஹர்ஸ் அலோன், அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டிலேருந்து மட்டும்தான் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் அண்ட் நாட் ஹர்ஸ் அலோன், அவங்களோட ப்ராப்பர்ட்டி வச்சு மட்டும் அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து செகண்ட் இன்ஸ்டன்ஸ். தேர்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, that Gulabo has mean to sustain and maintain herself in the face of her son's property and not of her own. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, குலாபோ வந்து மெயின்டைன் வந்து ஹேஸ் டு மீன் டு சஸ்டெயின் அண்ட் மெயின்டைன், அவங்க வந்து டிபெண்ட் மாதிரி வந்து இந்த ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் சன்னோட ப்ராப்பர்ட்டியில் வந்து டிபெண்ட் ஆகணும், அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் வந்து டிபெண்ட் ஆகாத மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நன் ஆஃப் தி அபோவ். ஸோ வந்து இது வந்து லீகலாக வந்து சவுண்ட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ குலாபோ வில் ஒன்லி பி ஏபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப், Gulabo will only be able to maintain herself if she draws from her husband property and not hers alone. Question number 3 or correct answer வந்து option B. Moving on to question number 4. Which of the following argument, if true, would strengthen the argument in the favor of Gulabo's claim for maintenance from her father-in-law? கீழே கொடுத்துருக்கிற 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸில் வந்து எது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இது வந்து ட்ரூ அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் இன் த ஃபேவர் ஆஃப் குலாபுஸ் கிளைம். குலாபு ஏன்னா ஃபாதர் இன்லா கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க இல்லையா குலாபு, அந்த மெயின்டெனன்ஸ் வந்து அந்த கிளைமை வந்து இந்த கீழே கொடுத்துருக்க 2 ஆர்குமெண்ட் வந்து எது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சம் ancestral property with the father-in-law of which the daughter-in-law has not gotten any share. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபாதர்-இன்லா கிட்ட வந்து ancestral property வந்து இருக்குது. அந்த ancestral ப்ராப்பர்ட்டியில் டாட்டர்-இன்லா வந்து கிளைம் பண்ணாத ஷேர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில். செகண்ட் ஆர்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தட் her own property is not enough for her maintenance and if the father-in-law denies, she will have to maintain herself from her father's estate. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட குலாபோ வந்து அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ வந்து இஃப் தி ஃபாதர்-இன்லா denies, she will have to maintain herself from her father's estate. சப்போஸ் வந்து ஃபாதர்-இன்லா
அவங்களோட குலாபோவோட ஃபாதர் இன்லா வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க மறுத்தாருன்னா ஷீ ஹேஸ் டு மெயின்டைன். அவங்க வந்து அந்த மெயின்டெனன்ஸை வந்து அவங்களோட ஃபாதரோட எஸ்டேட், தட் இஸ் ஃபாதர் குலாபோவோட ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு வந்து இந்த 2 பாயிண்டில் எது வந்து குலாபுஸ் கிளைம் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் ஃபாதர் இன்லா எந்த ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏவா பி, சி அண்ட் டி, தட் இஸ் ஏ இஸ் ஒன்லி 1, பி இஸ் ஒன்லி 2, சி வந்து பார்த்திங்கன்னா போத் 1 and 2, டி வந்து பார்த்திங்கன்னா நெய்தர் 1 நாட் 2. ஸோ வந்து இந்த 2 ஆர்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டானது. தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும்தான் வந்து ஃபேவரிங்காக குலாபுவோட கிளைம்புக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஆர்குமெண்ட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். தட் இஸ் 5th question. If daughter-in-law is unable to maintain herself out of her own property or from the estate of her husband, father, mother, son and daughter, from whom can she claim maintenance as per the Patna High Court ruling? As per பாட்னா ஹைகோர்ட் ரூலிங் இருக்கு இல்லையா, நம்ம வந்து பேசேஜில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பாட்னா ஹைகோர்ட் ரூலிங், பாட்னா ஹைகோர்ட் கேஸை தான் வந்து நம்ம வந்து செக்ஷன் 125 அண்ட் செக்ஷன் 125 Cr.P.C அண்ட் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டை வந்து நம்ம வந்து பேசேஜில் பார்த்தோம். ஸோ அதை வந்து அந்த ரூலிங் படி சப்போஸ் டாட்டர் இன்லா வந்து சப்போஸ் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிலேருந்து அவங்களோட அப்பா அம்மா அண்ட் தென் வந்து அவங்களோட பசங்களோட ப்ராப்பர்ட்டிலேருந்து வர பணம் வந்து அவங்க டே டு டே லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, தட் இஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது டே டு டே லைஃப்பை வந்து ரன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பட்சத்தில் யார்கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏ, ஷீ கேன் நாட் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் எனி ஒன் ஆஸ் பர் த ரூலிங். ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து மெயின்டெனன்ஸே வந்து கிளைம் பண்ண முடியாது ஆஸ் பர் தி பேசேஜ். அண்ட் தென் வந்து ஆப்ஷன் பி வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் ஃபாதர் இன்லா அண்டர் செக்ஷன் 125 ஆஃப் Cr.P.C. ஆப்ஷன் பி வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட மாமனார்கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் ஜீவனாம்சம் வந்து பெறலாம். எது கீழன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 125 ஆஃப் Cr.P.C அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஷீ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் ஃபாதர் இன்லா அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். அவங்க வந்து ஜீவனாம்சம் பெறலாம், அவங்களோட ஃபாதர் இன்லா கிட்டேருந்து ஜீவனாம்சம் பெறலாம். எது கீழன்னு பார்த்தீங்க, எந்த செக்ஷனுக்கு கீழே, எந்த லா கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டு கீழே அவங்க வந்து டாட்டர் இன்லா வந்து ஃபாதர் இன்லா கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். அண்ட் தென் வந்து டி ஆப்ஷன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஷீ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பிரதர் அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். அவங்க வந்து விடோட டாட்டர் இன்லா வந்து ஹஸ்பண்டோட பிரதர் இருக்கார் இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து மெயின்டெனன்ஸை வந்து கிளைம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அக்கார்டிங் டு தி பேசேஜ் நம்ம வந்து முன்னாடியே படித்த பேசேஜில் இருந்து என்ன ரூலிங்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஷீ கேன் கிளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் ஹர் டாட்டர் இன்லா அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கீழே தான் வந்து ஒரு விடோட் டாட்டர் இன்லா வந்து ஃபாதர் இன்லா கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் வந்து பெற முடியும். அண்ட் தட்ஸ் ஆல். மீதி இருக்கிற லீகல் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.